ஹalleluya, குட் மார்னிங். பொழுது விடிந்து விட்டது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா? தேவ கிருபையினாலே நாம் எப்படியாக காக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். 2026 பிரவேசித்து இதோ 8 மாதங்கள் முடிய போகிறது. அடுத்தது செப்டம்பர் மாதத்துக்குள் நாம பிரவேசிக்க போகின்றோம். என்னங்க, இந்த வருஷத்திலே தேவன் நமக்காக வைத்திருந்த திட்டங்களை அறிந்ததை எவ்வளவு செய்திருக்கிறோம், முடித்தோம். இன்னும் செய்ய வேண்டியது என்ன என்ற ஒரு திட்டம். நம் ஆண்டவர் திட்டங்கள் நிறைந்த தேவன். அவருடைய ஆலோசனைகளை நாம் அறிந்து கொண்டால் அற்புதமாக நம்முடைய வாழ்க்கை அமையும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவன் விரும்புகிற நிலையில நாம வாழ முடியும். அதற்கு வேண்டியவைகள் அவருடைய வசன வழிநடத்துதல். அவை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படிக்கு நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமானது முழங்கால் ஜெபம் தான். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசிக்கு வந்திருக்கிற நாங்கள் அலட்சியமாக வாழாதபடிக்கு உம்முடைய திட்டங்களை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் விலையேற பெற்ற நாளாய் எங்களுக்காக நீர் கொண்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் அறிந்து அவைகளை நிறைவேற்றுகிறவர்களா இருக்க உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் இஸ்ரவேல் ராஜாக்களை குறித்து வரிசையாய் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 10ஆம் ராஜாவின் குறித்து தியானிப்போம். இதற்கு முன்பு நாம 22 யூதா ராஜாக்களை குறித்து தியானித்து அநேக எச்சரிப்புகளை பெற்றோம். இதோ கடந்த 10 நாட்களாக அதன் முன்பு யூதா ராஜாக்களுக்கு பிறகு ஒரு சிறிய பிரேக் எடுத்து வேறு வசனங்கள் தியானித்தோம். இப்பொழுது திரும்பவும் இஸ்ரவேல் ராஜாக்களை குறித்து தியானித்துக் கொண்டு அல்லது எச்சரிக்கப்பட்டு மற்றும் அநேக காரியங்களையும் நம் வாழ்க்கைக்கு பிரயோஜனமான விஷயங்களையும் கற்றுக்கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் வந்த ராஜாக்களை பார்த்தால் யாரும் தேவனை சந்தோஷப்படுத்தியதாக, தேவன் எவ்வளவோ நேசித்து அவர்களுக்கு தகுதி இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு அருகதை இல்லாவிட்டாலும் அவர்கள் தாவீதின் வம்சமா இராவிட்டாலும் தேவன் அவர்களை நேசித்த போதிலும் அவர்களில் இன்னும் அநேகர் பாருங்க அவரை துக்கப்படுத்துகிறவர்களாகவே தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டங்களை குறித்து அறியாதவர்களா இருப்பதை பார்க்கின்றோம். யெரொபெயாமின் வம்சம் முழுவதும் துடைக்கப்பட்டது அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததினால். அதன் பிறகு வந்த பாஷாவின் வம்சமும் கூட ஒரு 2-3 தலைமுறையோடு துடைத்து போடப்பட்டது. அதன் பிறகு வந்த உம்ரியின் வம்சமும் கூட ஒரு படைத்தலைவனா இருந்தவனை தேவன் ராஜாவாய் செய்த போதும் நன்றி இல்லாததினால் அவன் வம்சமும் துடைக்கப்பட்டது. இப்பொழுது தேவன் ஒரு புதிய நபரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி, உங்களுக்கு நினைவிருந்தால் 1 ராஜாக்களினுடைய புத்தகத்தில் ஆண்டவர் எலியாவுக்கு சொன்னார், நீ ஒரு முறை பாருங்க, 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. உன் குமாரனாய் தீர்க்கதரிசியாயிருப்பதற்கு ஆபேல் மே கோலா ஊரானாயிருக்கிற என்னங்க ஆபேல் மே கோலா ஊரானான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று எலியாவுக்கு சொன்னார். அப்போ யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருக்கும்படி தெரிந்து கொண்டது யார்? தேவன் தெரிந்து கொண்டு அபிஷேகிக்க சொன்னார். இவன் யெகூ வெறுமனே படையில் இருக்கிற ஆகாபின் படையில் இருந்த ஒரு அதிபதி மாத்திரமே. ஆனாலும் தேவன் அவனுக்குள்ள இருந்த அந்த உத்தமத்தை பார்த்து, தன் வேலையில் உள்ள ஆர்வத்தை பார்த்து, அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருப்பதை பார்த்து அவர் இவனை தெரிந்து கொண்டார். இவனை அபிஷேகிக்க சொல்லி எலியா போன்ற தீர்க்கதரிசிக்கு சொல்வதை நாம பார்க்கிறோம். பாருங்க, எவ்வளவு நன்றியோடு இருக்க வேண்டும். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அழைத்து அனுப்பி, இவனே நான் தெரிந்து கொண்டவன் என்று சாமுவேலின் மூலமாய் அபிஷேகம் செய்த போது
அந்த அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொண்டார் தாவீது. தேவனுக்கு முன்பு எப்பொழுதும் உடைந்த இருதயத்தோடு காத்திருந்தார், போராட்டங்களிலே நின்றார். தேவனுடைய சித்தத்திற்கேற்ற இருதயத்துக்கேற்ற நபராக தாவீது வாழ்ந்தார். இந்த சம்பவங்களை எல்லாம் அறிந்திருக்கிற இந்த யெகூவை போன்றவன் ராஜாவான போது எந்த அளவுக்கு நன்றியோடு இருந்திருக்க வேண்டும். எவ்வளவாய் கர்த்தரை தேடுகிறவனாய் ஆர்வமுள்ளவனாய் இருக்க வேண்டும், அல்லது தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறவனாய் இருக்க வேண்டும். இந்த காரியங்களை நம்ம 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அங்கே 2ஆம் வசனத்திலே, நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பையை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றார். எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள், இன்னும் அநேகர் இருந்தார்கள். ஆனால் இவனை மறைவாக அழைத்து, உன்னை தேவன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருக்க அபிஷேகித்திருக்கின்றார். ஒவ்வொரு காலையும் தேவனுடைய வசனத்தை கேட்கும் நீங்கள், தேவன் உங்களை எப்படியாக தேடி பிடித்திருக்கிறார், எப்படியாக ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய வசனத்தினால் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார், தம் வசனத்தின் மூலமாய் தம் சித்தத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார் என்பதை ஏதாவது கவனிக்கிறீங்களா? ஏதோ வசனத்தை கேட்கிறோம், ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், முதல்ல எதற்கு ஏசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஏன் நாம வாழ்கிறோம் என்ற நோக்கமே அறியாமல் அநேகர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எனப்படுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள், ஈவன் ஊழியர்கள், பாஸ்டர்ஸ் என்று சொல்லுகிறவர்கள் கூட தேவ தீர்மானங்களை, தேவ சித்தங்களை, தேவ திட்டங்களை அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். நம்மை விட தகுதியுள்ளவர்கள் எவ்வளவோ இருந்தும் இன்னும் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கும்போது உங்களையே ஏன் தேவன் தெரிந்து கொண்டார்? உங்களிடத்திலிருந்து எதையோ அவர் விரும்புகின்றார். அவர் மனதில் இருக்கிற காரியங்களை செய்ய தேவனுக்கு ஒரு மனிதன் தேவைங்க. ஏதோ ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டு அவர் பயன்படுத்த முடியாது. அந்த மனிதனை அவர் அபிஷேகம் செய்யாமல், பரிசுத்தப்படுத்தாமல், அவனை டெஸ்ட் பண்ணாமல், அவனை பரீட்சிக்காமல் என் வார்த்தையை கேட்பானா இல்லையா? ஒரு வார்த்தையை கேட்டால் தானே, ஒரு சின்ன வார்த்தையை கேட்டால் அதன் பிறகு பெரிய வார்த்தையை சொல்லுவார். தம்முடைய ஆலோசனைகள், தேவனுடைய எண்ணங்கள் மிகவும் பெரிதானவைகள். அவைகளும் நம் நன்மைக்காக, உன் ஒருவனுக்காக மாத்திரமல்ல, உன் மூலம் உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். ராஜாவாய் ஒருவனை தெரிந்து கொண்டார் என்றால் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற அனைவருக்கும் அவன் நன்மை செய்ய வேண்டும். இஸ்ரவேலின் மீது ராஜாவா இருக்க ஒரு நபரை தெரிந்து கொண்டார் என்றால் அந்த இஸ்ரவேலர் அனைவரும் பாதுகாப்பா இருக்க வேண்டும், தேவ பயத்தோடு இருக்க வேண்டும், தேவனை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும், தேவ சித்தத்தில் நடக்க வேண்டும். ஒரு தேவ ஊழியனா இருக்க தேவன் உன்னை தெரிந்து கொள்ளும் போது, தேவன் உன்னை அபிஷேகிக்கும் போது, உனக்கு ஒரு சபையை ஒப்பு கொடுக்கும் போது, ஒரு தகப்பனாய் உன்னை தேவன் தெரிந்து கொண்டு உனக்கு பிள்ளைகளை தந்த போது, குடும்பம் தரும் போது, தேவனுடைய திட்டத்தின்படி உன் குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று, தேவனுடைய சித்தத்திலே உன்னுடைய சபையை, ஊழியத்தை தொடர வேண்டும் என்று. ஆனால் யெகூ, இவனிடத்துல கர்த்தர் சொன்னார், உன்னை நான் பயன்படுத்துவேன், இதோ தேவனை துக்கப்படுத்தியவர்களை நிர்மூலமாக்கு, ஆகாபின் வம்சத்தாரை துடைத்து போடுவேன் என்று வாக்கு தந்தேன். என் வார்த்தை நிறைவேறுவதற்கு அதை கிரியையிலே உன்னை கொண்டு நான் செய்வேன் என்று. ஆகாப் செய்த எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் என் ஜனங்களை தவறான வழியில் நடத்தி அவர்களை பொல்லாப்பு செய்ய வைத்து அந்த தேவ ஜனங்களை தேவனிடத்திலிருந்து திருப்பி விட்டதினால் அவனை அழிக்க வேண்டும் என்று சொன்ன போது அப்படியாக செய்தான் இந்த யெகூ. அவருடைய பெயர் என்ன? யெகூ. 10ஆம் அதிகாரம் பாருங்க, 2 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். பாகால் என்னும் தேவனை, பலவித தேவர்கள் நமக்கு உண்டாகிறார்கள் இன்றைக்கு. என்னங்க, பெயர்களை கொண்டிருக்கும் அந்த உருவங்கள் நிறைந்த தேவர்கள் விஷயத்தை ஓரம் வைங்க. பேய்களை போல அந்த சாமி வந்து ஆடுவது போன்ற விஷயங்களை கூட நீங்க ஓரம் வைத்து விடுங்கள்.
இன்றைக்கு மனிதர்கள் தேவனை விட அதிகமாக நேசித்து தெய்வத்தை போல வணங்குகிற பணத்தை, கருவிகளை பாருங்க. இந்த காலத்துல இந்த சோசியல் மீடியாவையே எவ்வளவு பேர் தவறாக பயன்படுத்துகிறாங்க பாருங்க. ஒரு செல்போன் உனக்கு எவ்வளவோ பிரயோஜனமா இருக்கும்படி தேவன் கண்டுபிடிக்க செய்தால் அதை மிஸ்யூஸ் பண்ணுகிறோம் இல்லையாங்க? அதை உன் தேவைகளுக்காக பயன்படுத்தாமல் அதையே தேவனாய் 24 மணி நேரமும் உன்னை விட்டு விலகுவதே இல்லை என்று தன் கையிலேயே இந்த செல்போன் இருப்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். காலையில எழுவது முதற்கொண்டு கண்களை மூடி தூங்கும் வரைக்கும் அதில் இருக்கிற காரியங்களாலேயே தன் மனதை நிரப்பிக்கொண்டு அதே நோக்கமுடையவர்களாய், அப்படிப்பட்ட பொல்லாத யோசனைகளாலே ஏவப்பட்டவர்களாய் பொல்லாங்குக்கு இடம் கொடுக்கிறவங்களாகவே இருக்கிறாங்களே தவிர தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம் என்ற ஆசையாவது தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்ற ஆசையும் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. உங்க செல்போனை நீங்க எவ்வளவு உலகத்துக்காக பயன்படுத்துகிறீங்க, எவ்வளவு தேவனுக்காக பயன்படுத்துகிறீங்க? உங்க செல்போனை நான் தூக்கி போட சொல்லவில்லை. காரணம், அதன் வழியாக தான் தேவ செய்திகள் உங்களிடத்துக்கும் வருகிறது. எத்தனையோ விஷயங்களை அறிந்து கொள்கிறோம் என்பது முக்கியமானது அல்ல. நீங்க அறிந்து கொண்ட விஷயங்களில் எத்தனை சத்தியம் என்று அறிந்து கொள்வதே விவேகம். அநேக விஷயங்கள் குறித்து நமக்கு தெரியப்படுத்துகிறது இந்த சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இந்த உலக ஞானமா இருக்கட்டும். ஆனால் இதில் நமக்கு அவசியமானது என்னதென்று தெரிந்தெடுப்பது உண்மையான தெய்வீக ஞானம், விவேகம். அது இல்லாதவன் எல்லாவற்றோடும் கூட தேவனுடைய வார்த்தைகளையும் மோரம் கட்டுகிறவனா இருக்கிறவன் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற விசேஷத்தை அறியாதவனா இருப்பதினாலே பிரயோஜனமே இல்லை. எகோ தேவன் சொன்னது போல் பாகால் தேவர்களை அகற்றிவிட்டான். அந்த வம்சத்து மக்களை தேவன் சொன்னபடியாக எகு அழித்து போட்டு விட்டான். அநேக விஷயங்களில் அவன் தேவனுடைய சித்தத்தை ஓரளவுக்கு பின்பற்றி வந்தான். ஆனால் ஒன்றை விட்டு விட்டான், ஒன்றை வைத்துக் கொண்டான். நான் எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறேன், ஒன்னே ஒன்னு என்று சொல்லுவாங்க சிலர். இந்த ஒன்றை மாத்திரம் என்னால விட முடியவே இல்லை. ஸ்மோக்கிங்கோ, ட்ரிங்கிங்கோ, டிபாச்சரியோ, விபச்சாரமோ, அது உலக ஆசையோ, சரீர ஆசையோ, பண ஆசையோ, எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரமே நான் இப்படி இருக்கிறேன், இந்த கோபம் மட்டுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் பாருங்க, தோற்று போனவர்களே. அந்த ஒன்று போதும் உங்களை அடிக்க. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு குறை உன்னிடத்தில் உண்டு, நீ 99 விஷயங்களிலே சரியா இருக்கலாம், நீ ஏதோ ஒரு காரியத்தில் நீ சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறாய். அந்த ஒன்றை பிடித்துக் கொண்டு உன்னை பின்வாங்க செய்கிறான் சாத்தான். சொன்னதெல்லாம் செய்தபடியாக எகு காணப்படுகிறான். ஆனால் 29ஆம் வசனத்தில் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ய நேபாத்தின் குமாரனான யெரொபெயாம் காரணமா இருந்தது போல இந்த எகு கூட பாவம் செய்ய காரணமா இருந்தான். நான் செய்யவில்லைங்க, அவன் செய்தான் என்று சொல்ல முடியாதுங்க. யெரொபெயாம் இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்வதற்கு காரணமாயிருந்தான். ஆண்டவர் சொன்னார், அந்த வம்சங்களை, அந்த முறைமைகளை அழித்து போடும்படிக்கு உன்னை புதிதாய் நான் தெரிந்து கொண்டேன். நீ எனக்காக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் தெரிந்து கொண்டால் சில்லறை விஷயங்களை சரி செய்தான், சின்ன சின்னவற்றை விட்டு விட்டான். ஆனால் முதலில் இஸ்ரவேல் மக்கள் ராங் ஸ்டெப் எடுப்பதற்கு முக்கியமான காரணமா இருந்த யெரொபெயாம் செய்த தவறுகள், தேவாலயத்துக்கு போகாதபடி பொன் கன்றுக்குட்டிகளை வைத்து தேவனுடைய மக்களை தவறாக வழி நடத்தின விஷயத்துல அதிலே மாத்திரம் இந்த எகு கூட ஒருமனப்பட்டான். பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொன் கன்றுக்குட்டிகளை பின்பற்றுவதை விட்டுவிடவில்லை. ஆனாலும் தேவன் சொன்னார், கர்த்தர் எகுவை நோக்கி என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடினால் உனக்கு நான் இப்படியாக செய்வேன் என்றார். நீ இந்த ஒரு விஷயத்தை சரி செய்யவில்லை, ஆனால் மற்ற காரியங்களை என் இருதயத்தின் விருப்பத்தின்படியாக நீ செய்தாய். ஆகவே தேவன் பாருங்க, யாருக்கும் கடன்பட மாட்டார். தேவன் எப்பொழுதும் கூட நாம் செய்தவைகளை தேவனுடைய வார்த்தையை கேட்டதின் மூலம்
உண்டாகிற பலனை அவர் எடுத்து போடுவதே இல்லை. நீ ஒரு விஷயத்துல தவறு செய்ததுனால எல்லா விஷயத்திலும் உன்னை அவர் விட்டுவிட மாட்டார். நான் அதனால்தான் பார்க்கிறேன், அநேகரை தேவன் விட்டுவிட்ட போதும் அவர்கள் பொருளாதார நிலை சரிந்து போகாது. சில முறை அவங்க ஆரோக்கியம் கெட்டு போகாது. எதற்கு என்று நான் யோசிக்கும் போது, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்கு சிலவற்றை கேட்டதினாலே அந்த விஷயங்களிலே தேவன் அந்த ஆசீர்வாதங்களை எடுத்து போடுவதில்லை. ஆனால் முழுமையான ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தை முழுமையாக கேட்கும் போதே நமக்கு இருக்கும். தேவ திட்டங்கள் உன் பேரில் முழுமையா நிறைவேற வேண்டுமானால் நீங்க முழுமையாக அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீ என்னுடைய இருதயத்தின்படி செய்ததினாலே நான் உன் குமாரரை 4 தலைமுறை வரைக்கும் இஸ்ரவேல் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்படியாக அனுமதிக்கின்றேன். மற்ற ராஜாக்களை பார்த்தால் யெரொபெயாமின் சந்ததி கூட 2 தலைமுறையிலேயே அந்த வம்சம் முழுவதும் அழிந்தது. ஆஷா வம்சமும் 2 தலைமுறையில அழிந்தது. உம்ரியின் வம்சம் 3 தலைமுறைகளோடு மொத்தம் அழிக்கப்பட்டது. ஆனால் இந்த யெகூவுக்கு கர்த்தர் சொன்னார், என் வார்த்தைகளை நீ கொஞ்சமாவது என் வார்த்தைகளை நீ நிறைவேற்றி இருக்கிறாய். நீ செய்ய வேண்டியதை செய்தாய், செய்யக்கூடாததையும் செய்கிறாய். செய்ய வேண்டியதை செய்ததற்கு உனக்கு தருகிற பலன் என்னவென்றால், உன்னை மாத்திரம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் உன்னுடைய 4 தலைமுறையினரை ராஜாவாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். என்னங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதும் நமக்கு கடன்பட்டவர் அல்ல. நீ தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிவது எவ்வளவோ நல்லது. அவர் வார்த்தையை கேட்பது நமக்கு எவ்வளவோ நல்லது. சிலதை கேட்டு சிலதை கேட்காவிட்டால் சில நன்மைகளும் சில விஷயங்களில் மாத்திரம் ஆசீர்வாதம் இருக்கலாம். ஆனால் எல்லா விஷயத்திலும் முழுமையான தேவ சித்தம் நடக்க வேண்டும் என்றால் முழுமையாக அவருக்கு கீழ்ப்படிவோம். மரிக்கும் வரைக்கும் உண்மையாயிருப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, நல்ல தகப்பனே, எத்தனையோ முறை ஆண்டவரே, எங்களுக்கு இஷ்டமானது, எங்களுக்கு விருப்பமானது, எங்களுக்கு அனுகூலமானதை நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறோமே என்று திருப்தி அடையாமலப்பா, நீர் சொன்ன எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் சொன்னதை செய்வது மாத்திரம் அல்லாமல் நாங்கள் செய்யக்கூடாததை விட்டுவிடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பது எவ்வளவு தவறோ, செய்யக்கூடாததை செய்வதும் அவ்வளவே தவறு என்று உணர்ந்து ஆண்டவரே, இவைகளை செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிட வேண்டும் என்று அன்றைக்கே நீர் சொன்னதின்படியாய் உம்முடைய கட்டளைகளை விடாமல் உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு உம்முடைய சித்தத்திலே எல்லாவற்றையும் செய்ய நாங்கள் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. அவர் செய்யாமல் இருப்பது மாத்திரமல்ல, நன்மை செய்யவும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டுமா? சொன்னால் தான் அனுப்புகிறீங்க, அதனால திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். சிலர் கேட்டு கேட்டு வெறுத்து போகிறீங்களோ என்னமோ. புதிதாக சிலர் ஜாயின் ஆவதனால் இந்த விஷயத்தை கவனியுங்க. 8939801234 எனும் ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. நீங்க வெறும் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் கேட்டதன்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் நிமித்தம் நாங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியவர்களா உங்களுக்காக செபித்து உங்கள் நிமித்தம் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இதே அனுதின தியானத்தில் அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. பெங்களூர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற இடத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ் ஆக ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூர்ல இருக்கிற உங்களுக்காக, பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்காக, உங்க எல்லாருக்காகவும் இந்த கெட் டுகெதரை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் எத்தனையோ இடங்களிலிருந்து, அந்த பக்கம் KGF, இங்கே பல்லாரி மற்றும் அனந்தபூரிலிருந்து
எத்தனையோ இடத்துல இருந்து ஒரு ஹப்பா இருப்பதினாலே நாங்க டவுன்ல வைத்தாலும் சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருந்தும் சுற்றி இருக்கிற ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் பாருங்க எத்தனையோ மக்கள் இந்த சோசியல் மீடியா மூலம் டிவி நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் அனைவரும் வருவது எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷம். உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். வாங்க இந்த ஒன் டே கெட் டுகெதர்ல பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கவனியுங்கள், செப்டம்பர் 2ஆம் தேதி மதியம் 2 to 5 வரைக்கும் 6 to 10 மணி வரைக்கும். எங்கு என்றால் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர் நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூர். இதை குறித்த மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்புவார்கள். நிச்சயம் வருவீங்கல்ல?